அவரோட பெரிய தவறு, பிழை, பலவீனம் என்று நான் பார்ப்பது 22 ஜூலையில் அவர் கட்சியை விட்டு நீக்கின பிறகு அதை அரசியல் ரீதியாக ஃபேஸ் பண்ணியிருக்கணும். சட்ட ரீதியாக ஃபேஸ் பண்ணதோட விளைவை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறார். 72ல் எம்ஜிஆர் திமுகலேருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது அவர் நான் தான் திமுகன்னு போய் கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்லலாம் போய் தன்னை நீக்கினதுக்கு எதிராக கேஸ்லாம் போடல. தான் திமுகன்னு சொல்லிக்கிட்டு தனி ஆவர்த்தனம் பண்ணலை. மாறா புது கட்சி தான் ஆரம்பித்தார். செங்கோட்டையனை வெளியில் தூக்கி போட்டோன்னா அவர் கோர்ட்டுக்கு போல, எலெக்ஷன் கமிஷனுக்கு போல, போய் ஒரு கட்சியில் சேர்ந்துட்டார். அது நல்லதோ கெட்டதோ, உருப்படுதோ உருப்படாமல் போதோ ஒரு கட்சியில் சேர்ந்துட்டார். ஏன்னா இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. இதற்கு அரசியல் தீர்வு தான் நிரந்தர தீர்வாக இருக்கும். சட்டத்தீர்வு இதற்கு தீர்வாக அமையாது என்ற குறைந்தபட்ச ஒரு குழந்தைக்கு கூட தெரியக்கூடிய புரிதல் ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லாதன் விளைவு தான் இன்று அவர் நடுத்தருவில் நிற்கிறார். இல்லை, இப்போது செங்கோட்டையனோ எம்ஜிஆரோ வந்து அந்த ஒரு கட்சி அவங்க ஆல்ரெடி இருந்த கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருந்தவங்க. ஆனால் ஓபிஎஸ் 2022ல் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தார். இவரோட செகண்டாக தான் வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தார், இணை ஒருங்கிணைப்பாளர். ஸோ அவர் வந்து லீகலாக ஃபைட் பண்ணுறதா எனக்கு இருந்த ஓட்டம். லீகலி அவர் பக்கம் இப்போ நியாயம் இருந்தது தானே. இது பேசிக்கலி பொலிட்டிக்கல் ஃபைட். லீகலாக உனக்கு சொல்யூஷன் கிடைக்காது, கிடைச்சாலும் நிலைக்காது. நான் உதாரணம் சொல்கிறேன். கோர்ட்டுக்கெல்லாம் போகிறீங்க, சரி, சுப்ரீம் கோர்ட்டே வந்து உங்களுக்கு உத்தரவு போடுது, எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் நீக்கியது தவறு, அவரை சேர்த்து கொள்ளுங்கள்னு. சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது, அப்படியே இருக்கும், டார்மெண்ட்டாக இருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். இதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் நீங்கள் தேடுறீங்க, ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது, கிடைச்சாலும் அது நிலைக்காது.